ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமே நமது கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், பெரியவர், பரிசுத்தமானவர், நிரந்தரமானவர். நமது ஆண்டவர் எல்லாவற்றிலும் நிரந்தரமான இருப்பவர். நிரந்தரமாக அவருக்கு சுபாவம் உண்டு. ஆனால் ஒரு காரியத்தில் மட்டும் அவர் நிரந்தரமாய் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதுதான் நான் செய்த பாக்கியம். மனித குலத்தின் மிகப்பெரிய பாக்கியம் அதுதான். இன்று வரை மனித குலம் பிழைத்திருப்பதற்கும் காரணம் ஒரு காரியத்தில் மட்டும் கர்த்தர் நிரந்தரமாய் ஒரே மனநிலையில் இருப்பதில்லை. அது என்னவென்றால் மனிதர் மேல் வைத்த கோபம். நாம் பாவம் செய்கிறோம், அக்கிரமம், அநியாயம் சொல்ல முடியாத அளவுக்கு ஏராளமாய் மலையளவு கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம். அவர் இருதயத்தை குத்தி கிழிக்கிறோம், காயப்படுத்துகிறோம், நோக்கடிக்கிறோம். அவர் வேதனைப்படும் அளவுக்கு, கண்ணீர் விடும் அளவுக்கு, பட்சிக்கிற அக்கினியாய் மாறி நம்மை பட்சிக்கும் அளவுக்கு நாம் அக்கிரமத்தை செய்கிறோம். மனித இனம் செய்கிறது அன்று முதல் இன்று வரை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் பல நேரங்களில் மகா கோபம் அடைகிறார், பட்சிக்கிற அக்கினியாய் மாறுகிறார், பல நேரங்களில் தண்டிக்கிறார். ஆனால் ஆனால் அந்த கோபம் நிரந்தரமாய் இருந்து விட்டால் மனித இனம் என்றோ அழிந்து போகும். அவர் கோபம் ஒரு இமைப்பொழுது என்று சொல்வார்கள். வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 54 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது நம்மை கோபம் கொள்கிறார். அடுத்த உடனே அடுத்த நொடியே அந்த கோபம் அவருக்கு நம்மை தணிகிறது, கோபத்தை விட்டு விடுகிறார். அதுதான் நாம் செய்த பாக்கியம். இன்று வரை நாம் பிழைத்திருக்கு. அந்த குணத்தை இந்த வேதாகமத்தில் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இறைமையா 30 அதிகாரத்தில் இஸ்ரவேலர்களின் அக்கிரமம் எல்லை இல்லாமல் போயிட்டு கொண்டிருந்தது, உச்சியை அடைந்து விட்டது. நூற்றுக்கணக்கான வருடங்கள் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். பல முறை தினந்தோறும் நாள்தோறும் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். இப்படி எவ்வளவோ எச்சரிக்கை கொடுத்தும் அவர்கள் பாவத்தை விட்டு விலகவில்லை, அதை நிறுத்தவும் இல்லை. தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். அது மிகவும் வளர்ந்து ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருந்து ஒவ்வொரு ராஜாக்களின் வம்ச வரலாறையும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் தெய்வங்களை உண்டு பண்ணுவது, பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுப்பது, தேவாலயத்தையே உச்ச கட்டத்தில் தேவாலயத்திலேயே கொண்டு வந்து விக்கிரகங்களை வைத்தது, இப்படிப்பட்ட உச்சகட்ட பாவத்தையும் செய்து முடித்தார்கள். இந்த நிலையில் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை விரட்டி பாபிலோனுக்கு அனுப்புகிறார், சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை, கர்த்தர் சொன்ன எந்த செயலையும் செய்யாமல் அக்கிரமத்தில் பழுகி பெருகி பெருத்திருந்தார். இந்த நிலையில் இருந்தும், இவ்வளவு செய்தும், அவர்களை தண்டித்தும், ஆபிரகாம் ஐயாவின் வம்சம், இஸ்ரவேலின் குமாரர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் வம்சம், அவர்களை விட்டுவிடவில்லை. நீங்கள் தவறு செய்தீர்களா, இந்த தலைமுறை செய்தீர்களா, உங்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கிறேன் என்று கொடுத்தார். பாபிலோனில் 70 வருடங்கள் இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். 70 வருட காலம் என்பது யோசித்து பார்த்தால் வேதாகமத்தின்படி ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம். அதாவது இஸ்ரவேலில் பாவம் செய்கிறவர்கள் 10 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இங்கிருந்து புறப்பட்டு போனவர்கள் 70 வருடம் என்பால் 70 வருடம் என்றால் 80 வயதாயிருக்கும். அப்படியானால் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள். இஸ்ரவேலில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் 90%, 95% மக்கள் இறந்திருப்பார்கள். ஒரு சிலர் மாத்திரமே உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு, மிகுந்த முதிர் வயதாய் இருந்திருப்பார்கள் அவர்கள். அப்படி இருக்க அவர்களை திரும்பி வர பண்ணும்போது அந்த தலைமுறை எல்லாம் அழிந்து ஒரு சிலர் இருக்கலாம், மற்றபடி எல்லோரும் அழிந்து போனார்கள். அடுத்த தலைமுறையை கர்த்தர் திரும்பவும் இங்கே கொண்டு வருகிறார். அவருடைய கோபம்
இருந்தது, வந்தது, மிகப்பெரிய அக்கிரமம் செய்தார்கள், மிகப்பெரிய தண்டனையையும் அனுபவித்தார்கள். சிறையிருப்புக்கு ஓடி போய் தன் சொந்த நிலத்தை விட்டு அந்நியராய் பரதேசே வாழ்ந்தார்கள். சரி, எல்லாம் நடந்தது. ஆனால் அது அப்படியே நின்று விடவில்லை, முடித்து விடவில்லை, அவர்களை முற்றிலும் கைவிட்டு விடவில்லை. கர்த்தர் கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு நிலையிலும் அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆதியாகம காலத்திலிருந்து ஆதாமேவாள் பாவம் செய்த போது தண்டித்தார். தவறு செய்தாயா அடி வாங்கு என்று தண்டனை கொடுத்தார். 6000 வருடமாக கர்த்தருடைய கோபத்தை சுமந்து தெரிந்து கொண்டுதான் மனித இனம் மொத்தமும் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் நீதியுள்ளவர், நீதியின்படி நியாயத்திருக்கிறார். யார் குற்றம் சொல்ல முடியும் அவரை பார்த்து? உம்முடைய பிள்ளைகள் என்றால் நீர் என்ன வேணாலும் விட்டு விடுவீரா என்று யாராவது கேட்க முடியுமா? ஏன் பொல்லாதவன் யோபையாவை குறித்து கர்த்தரிடத்தில் பேசியது போல நாளை நம்மை குறித்து கேட்க மாட்டானா? பரலோகத்தில் போய் நான் தவறு செய்தேன், சாத்தான் சொல்லுவான். நான் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அவன் பேசுகிறானே கர்த்தரிடத்தில் பரலோகத்தில் சென்று, நான் தவறு செய்தேன், என்னை தண்டித்தேன். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதல் 2 அதிகாரங்களில் அவன் பேசுவான் என்பதற்கு அடையாளம், வெளிப்படுத்தல் அதே அநேக இடங்கள் இருக்கிறது. ஆதியிலேயும் இருக்கிறது, ஆதி ஆகமத்திலேயும் இப்படி பல இடங்களில் இருக்கிறது. நமக்கு வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மீண்டும் போய் அவன் மனிதனை குறித்து, யோபோயாவை குறித்து பரலோகத்தில் பேசியவன் ஒட்டுமொத்த மனித குலத்தை குறித்தும் போய் பேசுவான். ஆதாம் தவறு செய்தால் மன்னித்து விட்டு விடுவீரோ? ஏவாளமாம் தவறு செய்தால் மன்னித்து விட்டு விடுவீரோ? நான் தவறு செய்தால் மட்டுமே ஏன் தண்டித்தீர் என்று கேட்க மாட்டாரா? எல்லாத்தையும் விட்டு விட்டு போயிடுவாரா? அவர் நீதி உள்ளவர் அல்லவா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர் என்றால் அவர் நீதி விளங்கதான் செய்யும். நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அவர் நீதியை சுமக்க வேண்டும். அவர் ராஜா. அவர் போட்ட கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதில் என்ன தவறு இருக்கிறது? அப்படி அவர் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? யார் அவரை கேள்வி கேட்க முடியும்? அவர் சர்வ லோகத்தின் அதிகாரி, அதிபதி. இப்படிதான் கர்த்தர் நியாயத்திருக்கிறார் எல்லாரையும். ஆதி காலத்திலிருந்து அவருடைய கிருபையும் விளங்கும், அவருடைய அன்பும் விளங்கும். அன்பி நிமித்தம்தான் நீதி, அன்பி நிமித்தம்தான் கிருபை, எல்லாம் அன்புதான். இப்படியாக இஸ்ரவேலர்கள் அநேகம் பாவம் செய்தார்கள். கானானுக்குள் வந்த பின்பு கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. கட்டளைகள், கற்பனைகள், நியாய பிரமாணங்கள் கை கொள்ளவில்லை. பண்டிகை ஆசரிப்புகளை செய்யவில்லை. ஒழுங்காக எதையும் செய்யவில்லை. அதன் விளைவு, அதாவது 400 வருடங்கள் அவர்கள் சுமாராக 400 வருடங்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கவில்லை. அதன் விளைவாக 70 வருடங்கள், 400 வருடங்களில் அவர்கள் 70 வருடங்கள் ஓய்வு நாளை அனுசரித்திருக்க வேண்டும். அதை செய்யாததினால் அவர்கள் அங்கு நீதிக்குட்படுத்தப்பட்டார்கள். பாபிலோனில் சென்று ஓய்வை அனுபவிக்க வேண்டிய நிலை வந்தது. இஸ்ரவேலில் வாழ முடியவில்லை. நிலங்கள் சும்மா இருந்தன அந்த 70 வருடங்களுடன். இப்படி கர்த்தர் கோபம் கொண்டாலும் அவர் கோபம் நிரந்தரமாய் இருப்பதில்லை. அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். இன்று வரை நம் ஜீவன் இருப்பது அதனால்தான். அவர் கோபம் இமைப்பொழுது அது உடனே போய்விடும், உடனே இறங்குவார். அதுதான் அவர் அன்பின் சுபாவம். அவர் அன்பு மிகவும் பெரியது. அதை அனுபவித்தால் தான் தெரியும். அவரோடு உறவாடி வாழும்போது அவர் அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு செயல்களிலும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை காப்பாற்றி, நம்மை போஷித்து, நம்மை வழி நடத்தும் விதம் இருக்கிறது அல்லவா? ஆபத்துகளில் நம்மை காப்பது, துன்ப நேரத்தில் துயர் துடிப்பது, நாம் வேதனையாய் இருக்கும் போது ஆறுதல் தருவது, நாம் சோர்ந்து போகையில் இளைப்பாறுதல் தருவது, அவரை போல யாரால் முடியும்? அவரோடு வாழ்ந்து பார்த்தால், இணைந்து அவர் இருதயத்தோடு நம்முடைய இருதயம் இணைய வேண்டும். ஆவியில் ஒன்றுபட்டு வாழும்போது அதன் அருமை. இந்த வேத பகுதியில் எரேமியா ஐயாவை அழைத்து கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னோடே சொன்னேன், இதுவரைக்கும் அநேக வார்த்தைகள் உனக்கு சொன்னேன் அல்லவா? அதையெல்லாம் எடுத்து ஒரு புத்தகத்தில் எழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுது. அவர் எழுதிய அந்த புத்தகம் தான் நான் வாசிக்கும் இன்றைய வேதம். அந்த வார்த்தைகள் தான் இது. அப்பொழுதே கர்த்தர் எழுத சொல்லி இருக்கிறார். அதை எழுதி
எரேமியா கொடுத்திருக்கிறார். இன்று அது நமக்கு வேதாகமமாக நம் கைகளில் எரேமியா புத்தகம் கிடைத்திருக்கிறது. எரேமியாவினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் எழுதி வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இந்த காரியங்களை சொல்லுகிறார். அதாவது நாட்கள் வரும் என்று சொல். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் நாட்கள் வரும். அந்த நாட்களில் கொஞ்ச காலமாகும். அந்த குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது 70 வருடங்கள் முடிந்த பின்பு நான் அவர்களை மீண்டும் அவர்கள் சொந்த பூமிக்கு, யூதாவும் இஸ்ரவேலரும் ஆகிய என் ஜனங்களை அவர்கள் சொந்த சுதந்திர தேசத்திற்குள் அவர்களை நான் கொண்டு வருவேன். அவர்கள் மீண்டும் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது அவர்கள் இருக்கிற அந்த ஜனத்தினுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். பாபிலோனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறையில் இருப்பது போல அங்கு இருக்கிறார்கள். சிறையிருப்பில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து நான் மீண்டும் அவர்களை மீட்டுக் கொள்வேன் என்று நன் வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை நான் வரப்பண்ணுவேன் என்று அவர்களுக்கு சொந்தமான வார்த்தைகள் இவை. இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் இன்னொரு காரியத்தை இந்த இடத்தில் சொல்லுகிறார். நான் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டா அது நடக்க போகிறது. அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் அது நடக்க போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு துன்ப காலம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தத்தளிப்பின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஆண்கள் பிரசவிப்பது உண்டா? இது நடக்காதல்லவா? ஆண்கள் பிள்ளை பெறுவது இல்லை. ஆனால் பிள்ளை பெறுகிற ஸ்திரீயின் வலி, அந்த வேதனையோடு இருக்கும்போது பெண்கள் தங்கள் இடுப்புகளில் கை வைத்துக் கொண்டிருப்பார்கள். முகம் வெளிர்த்திருக்கும். அந்த பிரசவ நேரத்தில் முகம் வெளுத்து அப்படியே மிகவும் வேதனையோடு வலியோடு துடித்துக் கொண்டிருப்பார்கள். அது போல ஒரு பெண் பிரசவ வேதனைப்படுவது போல ஆண்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். தங்கள் இடுப்புகளில் கைகளை வைத்துக் கொண்டு முகம் வெளிரி வெளுத்து போய் அப்படி இருக்கிறார்களாம். இப்படிப்பட்ட நிலை வந்ததே என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்படி என்றால் யாக்கோபுக்கு வரப்போகிற துன்ப காலம், யாக்கோபுக்கு என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் அனைவருக்கும் பொருந்தும். பிறப்பின்படி இஸ்ரவேலர்கள் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட துன்ப காலம் ஒன்று இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல ஒத்த நாள் வேற எதுவும் இல்லை. அந்த நாளை போல துன்பமான நாள் வேற எதுவும் இல்லை. அதுதான் அவ்வளவு உயர்ந்த மிகவும் கடினமான நாட்கள் அப்படி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது உயர்ந்த பட்ச துன்பத்தை இஸ்ரவேலர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த நாள் இன்னும் வரவில்லை, இனி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு காலம் வருகிறது. மிகவும் இஸ்ரவேலர்களுக்கு துன்பப்படுகிற காலமாக இருக்கின்றது. ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அப்படிப்பட்ட காலம் வருகிறது, மிக உயர்ந்த துன்ப காலம் வருகிறது. ஆனால் அதிலிருந்து நான் அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு என்று பொருள். நான் அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன், அந்த காலத்திலிருந்து அவர்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உபத்திரவ காலத்தை, மகா உபத்திரவ காலத்தை குறிப்பதாக இருக்கலாம். அந்த காலத்தில் தான் மகா உச்சத்தில் உலகத்தில் துன்பம் ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் தான் இப்படிப்பட்ட மகா வேதனைக்குரிய காலம் வரப்போகிறது. உச்சக்கட்ட துன்பத்தை இஸ்ரவேலர்கள் அனுபவிக்கும் காலமாய் அது இருக்கிறது. அந்நாட்களில் இஸ்ரவேலுடைய நுகத்தை கர்த்தர் உடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா கழுத்தில் நுகங்களை, அதாவது மாட்டு வண்டியில் மாட்டின் கழுத்தின் மேல் வைக்கக்கூடிய நுகம் என்று சொல்லப்படும் அந்த இடம், வண்டியை இழுப்பதற்கு ஒரு பெரிய கட்டை வைப்பார்கள். அது போல எரேமியா தன் கழுத்தில் போடும்படி கர்த்தர் சொல்லி இருந்தார். அதே போல ஐயா போட்டிருந்தார். அந்த நுகத்தடியை, அதாவது கொடுமை, அடிமைத்தனத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். நுகத்தடியை எடுத்து போடுவேன், நுகத்தை முறித்து போடுவேன் என்றால்
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவேன் என்று கூறுகிறார். கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார். பாபிலோனில் அவர்கள் அடிமையாக, அந்நியர்களாக இருக்கிறார்கள். அந்த அவர்கள் கொடுமை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை மாறி போகும். எல்லாவற்றையும் நீக்கி போடுவேன். சுதந்திரமாக, சமாதானமாக அவர்கள் வாழப் போகிறார்கள். யாருடைய கொடுமைக்கும், அதிகாரத்திற்கும், அடிமைத்தனத்திற்கும் உட்படாமல் அதிலிருந்து மீட்டு கொள்ளப்படுவார்கள். அவர்கள் சுதந்திரமாய் வாழ்வார்கள். இஸ்ரவேலருக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கழுத்தின் மேல் அந்த நுகம் இராதபடிக்கு உன் கயிறுகளை நான் அறுத்து போடுவேன். கயிறுகள் என்றால் கட்டப்படுதல். அதாவது அந்த கயிறுகள் தான் அவர்களை அந்த அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தி இருக்கிறது. இது கயிறுகள் என்று இந்த இடத்தில் சொல்லும் பொழுது பொல்லாத ஆவிகளை குறிக்கும். பொல்லாத ஆவிகள் தான் மனிதனை கட்டி போட்டு வைப்பது. இவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் அந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதை நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அந்த பொல்லாத ஆவிகளுக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். அவைகள் இவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கயிறுகளை அறுத்து போடுவேன் என்றால் பொல்லாத ஆவிகளை நான் உங்களிடம் இருந்து எடுத்து போட்டு அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். சாத்தானிடம் உங்களை ஒப்பு கொடுத்தேன் அல்லவா, அவனிடமிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாத்தானை உங்களை விட்டு விலக்கி போடுவேன், உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி சாத்தானை அழித்து அவன் பற்களை உடைத்து அவனை பாதாளத்தில் அடைத்து நம்மை விடுதலையாக்குகிற ரட்சிப்பை குறிக்கிறது. அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அல்லவா, அதை குறிக்கிறது இந்த வசனம். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இஸ்ரவேலை அந்நியர்கள் மீண்டும் வேறு எந்த தேசத்தாரும் அடிமைப்படுத்த போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதில் இந்த அதிகாரம் முழுவதும், இந்த வார்த்தைகள் முழுவதும் 2 பொருள் வரும். ஒன்று, இஸ்ரவேலர் என்னும் ஒரு ஜனக்கூட்டம், உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள். யூதா கோத்திரத்தார் 12 கோத்திரத்தாருக்கும் பொருந்தும். அப்படி என்றால் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், அனைத்து யூதர்களுக்கும், அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற எல்லோருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இது ஒரு பக்கம். இன்னொரு பரிமாணம் என்னவென்றால், தனி மனித ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற துன்பங்கள் நீங்கி அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ரட்சிப்பு கிடைக்கும். பொல்லாத ஆவிகளிடமிருந்து விடுதலை கிடைத்து பாவத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதிகள், கொடுமைகள், அடிமைத்தனங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் தனிப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விடுதலையாக்கப்படுவோம் என்று பொருள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து அவர் இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு சுதந்திரம் தருவார். பாவ கயிறுகளை அறுத்து போடுவார். சாத்தானிடமிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார் என்பது பொருள். இப்படியாக அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரம் அடைவார்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வார்கள். தங்கள் ராஜாவாகிய நான் எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையே சேவிப்பார்கள். அவர்களுக்கு வேலை செய்து அவருக்கு அடங்கி இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், எரேமியா ஐயாவின் காலத்திற்கு முன்பாகவே தாவீது ஐயா பிறந்து இறந்து அவர் வாழ்நாள் முடிந்து விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழும்ப பண்ணுவேன், தாவீதை எழும்ப பண்ணுவேன் என்று. இது யாரை குறிக்கிறது என்றால், முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நமது ஆண்டவர் தாவீதின் வம்சத்திலே, தாவீது ராஜாவின் வம்சத்தில் அவருடைய தலைமுறையாக, அவரது மகனாக அவர் பிறக்க போகிறார். 60வது தலைமுறையில் அவர் பிறக்க போகிறார். அவருடைய வம்சத்தில் வருகிறார். தாவீதையாவின் வம்சத்தில், யூதா கோத்திரத்தில் தான் பிறக்கிறார். அவர் சாலமோனின் வம்ச வரலாற்றில் வருகிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது என்ற பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரையே சேவிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறது. இஸ்ரவேலர்கள் கிறிஸ்தவர்கள் ஆவது இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ரட்சிக்கப்படுதல். பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு, அவரே நம் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு, அவர் நம் இம்மானுவேல் என்று ஏற்றுக்கொண்டு, அவரோடு கூட ஐக்கியமாய்
அவருக்கு பிள்ளைகளாக, அவருடைய சந்ததியாக, கிறிஸ்தவர்களாக வாழும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. அப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. கொடுமைக்கு விலகி போவோம். அடிமைத்தனத்திற்கு விலகி வந்து விடுவோம். சுதந்திரமாய் நிம்மதியாய் கர்த்தரை சேவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் வாழ்வோம். அந்த காலத்தை இங்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகையால் நீ கலங்காதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொன்னார். என் தாசனாகிய யாக்கோபே பயப்படாதே, கலங்காதே என்று சொல்கிறார். என் தாசனாகிய யாக்கோபே என்று சொல்லும்போது யாக்கோபின் வம்சத்தில் பிறந்த எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அனைவரையும் குறிக்கிறது. எல்லா 12 கோத்திரத்தாரையும் குறிக்கிறது. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிறது. எந்த தேசம், இனம், மதம், எந்த பாகுபாடும் கிடையாது. உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற அனைவரும் யாக்கோபின் புத்திரரை. இதில் ஒரு ரகசியம் என்னவென்றால், பிறப்பின்படி யாக்கோபின் புத்திரர் என்று தெரிந்தவர்கள் பலர், தெரியாமல் இருப்பவர்களும் பலர். இஸ்ரவேலின் பிள்ளைகள் தான் என்று தெரியாமலும் இருக்கலாம் அல்லவா? அநேகம் பேர். ஏனென்றால் இது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பான வரலாறு. அநேகம் பேர் தங்கள் வம்சத்தை அறியவில்லை, முற்றிலும் அறியவில்லை. ஒரு 50 அல்லது 100 வருட வம்ச வரலாறு தான் அவரவர் குடும்பங்களில் தெரிந்திருக்கிறது. 3-4 தலைமுறைகளை தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக எப்படி இருந்தோம், நாம் என்ன இனம், என்ன ஜனம் என்று யாருக்கும் பொதுவாக தெரிவதில்லை. இந்த காலம் அப்படி இருக்கிறது. இதுவே மிகப்பெரிய அடையாளம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் நாம் மறக்கப்பட்டிருக்கிறோம், பழமையை மறந்திருக்கிறோம். அப்படி என்றால் அதில் நல்ல காரியமும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? நாம் யார் என்று இஸ்ரவேலர்களா இருந்திருக்கலாம். உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். 2000 வருடத்திற்கு முன்பே தோமா ஐயா வந்தார் இந்தியாவுக்கு. சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் அவர் கொல்லப்பட்டார் இரத்த சாட்சியாக. இது நாம் அறிந்தது. 2000 வருடங்களுக்கு முன்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே நடந்த சம்பவம் இது. அப்பொழுதே இவர் இங்க வந்தார். அவருடைய காலத்திலேயே வந்தார். இங்கு நமக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அப்படி இருக்க யோசித்து பார்ப்போம் கொஞ்சம். அதற்கு முன்பாகவே இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பும் சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா இடத்திலிருந்தும் ஜனங்கள் பெருகி இருப்பதற்கு, இஸ்ரவேலர்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிறார்கள் என்பதற்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் அநேக இடங்களில் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என் குமாரரையும் என் குமாரத்திகளையும் வரவழைத்தேன் என்று சொல்லுகிறார். என் ஜனம் கர்த்தருடைய ஜனம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் என்று பொருள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரர், என் குமாரத்திகளை வரவழைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் தான் அவர்கள். உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பூர்வத்திலும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தரிடம் ஜெபித்து கேட்கும் போது கர்த்தருக்கு சித்தமானால் தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் விசுவாசத்தின்படியையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் ஆபிரகாம் ஐயா விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஐயாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரிடத்தில் இருந்த சிறந்த குணமாக வேதம் எது சொல்லுகிறது? விசுவாசம். கர்த்தர் சொன்னதை அப்படியே விசுவாசித்தார். 100 வயதான காலத்தில் நீ பிள்ளை பெறுவாய் என்று கர்த்தர் சொன்ன போது அதை விசுவாசித்து பிள்ளை பெற்றுக் கொண்டார். அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். இன்று உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவிடம் எந்த உறவின் அடிப்படையில் வருகிறார்கள், கிறிஸ்தவர் ஆகிறார்கள்? விசுவாசத்தின்படிதான். விசுவாசத்தின்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களே கர்த்தருடைய ஜனமாக, கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், எண்ணப்படுகிறார்கள். அதே விசுவாசத்தின்படி, ஆபிரகாம் ஐயாவிடம் இருந்த அதே விசுவாசத்தின்படிதான் இன்று கிறிஸ்தவர்களாக, விசுவாசத்தின்படி அந்நியராய் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார்கள்.
பிறப்பின்படி அந்த விசுவாசம் அவர்களுக்குள் எப்படி வந்தது? நமக்கு தெரியும், நன்றாக தெரியும். விஞ்ஞான காலத்தில் இருக்கிறோம். ஹெரிடிட்டி என்றால் என்ன என்று தெரியும். நம் முன்னோர்களிடத்திலிருந்து நிறைய குணங்கள் வருகிறது. நமக்கு குணங்கள், சுபாவங்கள் நமக்கு வருகிறது, பழக்க வழக்கங்கள் வருகிறது, ஏன் வியாதி கூட வருகிறது நம் முன்னோர்கள் வழியாக, அந்த டிஎன்ஏ கோடிங் வழியாக என்று நமக்கு நன்றாய் தெரியும். ஹெரிடிட்டி என்று சொல்லுகிறோம், பரம்பரை பரம்பரையாக வருகிறது என்று. ஆபிரகாம் ஐயாவின் விசுவாசம் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்களின் இரத்தத்தில் இருக்கிறது. அப்படி இருந்த அந்த விசுவாசம் பற்றி எரிகிற தீயாக, அதாவது ஒரு நெருப்பு இருக்கிறது, அது அணைந்திருக்கிறது, துளி ஒரு சிறு துளி நெருப்பு பட்டால் அந்த கரிக்கட்டை எரிந்து பெரியதாய் அனலை தரும். அது போல விசுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் புதைக்கப்பட்டு இருக்கிறது. அது வெளிப்படும் காலம் வரும்போது, ஏனென்றால் கடைசி காலத்தில் நான் என் குமாரரையும் குமாரத்திகளையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லி இருக்கிறார். அது இப்பொழுது நடக்க தொடங்கிவிட்டது. பூமியின் கடையாந்திரம், கடைசி காலம். கடைசி காலத்தில் அந்த தீப்பொறி, அந்த கரிக்கட்டையா இருக்கிற விசுவாசம் அவர்களுக்குள் பற்றி எரிந்து ரட்சிக்கப்பட்டு எழுப்புதல் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் கர்த்தரை சேர போகிறது, பரலோகத்திற்கு வந்து சேர போகிறது. இப்படி நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அது நடக்க தொடங்கி விட்டது. இது உண்மை. அப்படி இருக்க கர்த்தர் இதைதான் சொல்லுகிறார், விசுவாசத்தின்படிதான் உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். விசுவாசிக்கிற எல்லோரும் இஸ்ரவேலர்கள் என்று சொல்வது மிக பொருத்தமாய் இருக்கும். ஒரே வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், இப்படியாக கர்த்தருக்குள் நாம் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. அவரை அண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர ஆயத்தப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கடைசி நாட்களில் இருக்கிறோம். இன்றைய வேத பகுதி எரேமியா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 24ஆம் வசனம். கர்த்தர் நீதியுள்ளவர். மனிதர்கள் தவறு செய்யும் போது அவர்களை தண்டித்து வழி நடத்தி, அவர்களை கண்டித்து நல்ல விதத்தில் வழி நடத்தி, அவர்களை திரும்ப பண்ணுவதற்காக, நல்ல வழியில் செலுத்துவதற்காக சில துன்பங்களையும் அனுமதித்து கர்த்தர் அவர்களை திருத்துகிறார். ஒரு தலைமுறை கெட்டு போயிற்று என்றாலும் அடுத்த தலைமுறையாவது காப்பாற்றுவதற்காக கர்த்தர் பல தண்டனைகளை அனுமதிக்கிறார். இப்படிதான் இஸ்ரவேலர்கள் செய்த 400 வருடங்கள் கர்த்தருக்கு சுமாராக 400 வருடங்களுக்குள் தான் இருக்கும். அவர்கள் கர்த்தரை விட்டு மனம் திரும்பி, அதாவது பரிசுத்த வாழ்க்கை வாழாமல், கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழாமல் அவர்கள் பாவம் செய்து வாழ்ந்த அந்த காலத்தை கர்த்தர் கணக்கிட்டு அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணினார். இப்படியாக கர்த்தர் 70 வருடம் அவர்களை தண்டித்து அதன் பின்பு அடுத்த சந்ததியை கர்த்தர் பரிசுத்தமாக்கி தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மீண்டும் திரும்பி கொண்டு வந்தார். கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் நீதி வெளிப்படும். அவருடைய அளவற்ற இரக்கமும் கிருபையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் தியானிப்போம். 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, என் ஜனங்கள் மனம் திரும்பி மீண்டுமாக இஸ்ரவேலுக்கு வந்து, பாபிலோனிலிருந்து மீண்டுமாக வந்து அவர்கள் என்னை சேவிப்பார்கள், தமது ராஜாவாகிய தாவீதையே சேவிப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக எரேமியா சொல்லியிருக்கிறார். அதாவது தாவீதையாவின் காலம் முடிந்து அவர் இறந்து பரலோகம் சென்று விட்டார். அதன் பின்பு நூற்றுக்கணக்கான வருடங்கள் கழித்து எரேமியா சொல்லுகிறார், அவர் தாவீதையே சேவிப்பார். இந்த இடத்தில் தாவீது என்று சொல்லப்படுவது தாவீதின் வம்சத்தில் பிறக்க போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. நமது ஆண்டவரையே அவர்கள் சேவிப்பார்கள். அவர் பிறப்பதற்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக எரேமியா இதை சொல்லுகிறார். ஜனங்கள் திரும்பி வந்து, பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிப்பார்கள். அதாவது உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள். இப்படி ஒரு ஆசீர்வாதமான காலம் மீண்டும் வரும்.
கர்த்தருடைய கோபம் நிலைத்திருப்பதில்லை என்று எரேமியா சொல்லுகிறார். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ கலங்காதே, பயப்படாதே என்று சொல்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிற அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தலைவராக, ராஜாதி ராஜாவாக, தெய்வமாக, அவர் மேல் அன்பு கூர்ந்து அவரையே நேசித்து அவரை நல்ல நேசராக நினைத்து வாழ்கிற ஜனங்களுக்கு அவர் சொல்கிற வார்த்தை, நீ கலங்காதே, பயப்படாதே என்று சொல்லுகிறார்கள். நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தருடைய ஜனம் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மை கண்களை போல காத்துக் கொள்வார். அந்த ஆறுதலின் வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மனம் திரும்பியவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இது. மனம் திரும்பியவர்கள் கலங்கவோ பயப்படவோ தேவையில்லை. அவருடைய முழு பாதுகாப்பு, ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு, அந்த முழு பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். எல்லா விதத்திலும் மனிதர்களிடத்திலிருந்து, பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து பாதுகாப்பு, பொல்லாத ஆவிகளிடமிருந்து பாதுகாப்பு, இயற்கையிலிருந்து பொல்லாப்பிலிருந்து பாதுகாப்பு, நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பு, மரணத்திலிருந்து பாதுகாப்பு, இப்படி பல காரியங்கள். எவ்விதத்திலும் நாம் எந்த முறையிலும் நாம் சேதப்பட்டு விடாதபடிக்கு நம்மை காக்கிறது என்ன இருக்கிறார். நான் உன்னை தூர தேசத்திலிருந்தும் உன் சந்ததியை தூரத்திலிருந்தும் நான் கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னையும் உன் சந்ததியையும் நான் கூட்டி சேர்ப்பேன். இஸ்ரவேலுக்கு மீண்டுமாக கூட்டி வந்து சேர்ப்பேன். இதில் இரண்டு பொருள் உண்டு. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் மீண்டுமாக திரும்பி வந்து இஸ்ரவேலில் குடியிருப்பார்கள் என்பது ஒரு பொருள். இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இதற்கு இன்னொரு பொருள் என்னவென்றால், பாவம் செய்து பொல்லாப்புக்கு, தீமைக்கு அடிமையாய் வாழ்கிறோம். வாழ்ந்திருந்த ஒரு காலத்தில் மனம் திரும்புவதற்கு முன்பாக பாவத்திற்கும் இச்சைக்கும் இடம் கொடுத்து பொல்லாதவனுக்கு நாம் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி, அவனிடமிருந்து, பொல்லாத சாத்தானிடமிருந்து நம்மை விடுதலையாக்கி பாதுகாத்து அவர் தம்முடைய ஜனமாக தம்மோடு சேர்த்துக் கொள்கிறார். நமக்கு மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். நாம் பாவங்களை மன்னிக்கிறார். நம்மை மனம் திரும்ப பண்ணி நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவர் தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த காரியத்தை இங்கு சொல்லுகிறார். நீ என்னோடு இருப்பாய், என் ஜனமாய் இருப்பாய், உன் சந்ததியை என்னுடைய தூரத்திலிருந்து நான் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் மீண்டுமாக கர்த்தரிடத்தில் வந்து சுகமாய், நிம்மதியாய், சமாதானமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்து வாழ்ந்திருப்பார்கள். நாமும் கூட கர்த்தரிடம் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து அவருடைய சன்னதியில், அவருடைய பாதுகாப்பில் நாம் வாழ்ந்திருப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆராதனை செய்வோம் என்று பொருள். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. கர்த்தருடைய ஜனங்களை இனி தத்தளிக்க பண்ணுவார் யாரும் இல்லை. அதாவது ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்தில் ஆழமாய் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் பல முறை தவறு செய்கிறார்கள். ஆபிரகாம் ஐயா காலத்திலிருந்து சுத்திகரிப்பு நடக்கிறது. அவருடைய பேரன் தான் இஸ்ரவேல். அவருடைய குமாரர்கள் தான் 12 கோத்திரத்தார் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறோம். அவர்கள் அப்பொழுதிலிருந்து, பிறந்ததிலிருந்தே சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எகிப்தில் 400 வருடங்கள் உபத்திரவத்திற்கு உட்பட்டு மீண்டுமாக விடுதலையாக்கப்பட்டு 430 வருடங்கள் கழித்து மீண்டுமாக அவர்கள் வனாந்தர பயணத்திற்கு வருகிறார்கள். அங்கு 40 வருடம் சுத்திகரிக்கப்பட்டு கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். கானானிலும் அங்கு வந்து அவர்களிடத்தில் பாவ சுபாவங்கள் இருக்கிறது. பல தண்டனைகளை பெற்று அவர்கள் ஓய்வு நாளை அனுசரிக்காமல் பல தவறுகளை செய்வதனால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். இப்படி அவர்கள் காலம் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு போய் கொண்டே இருக்கிறார்கள். பாவ சுபாவங்களை நிரந்தரமாய் தலைமுறை தலைமுறையை வருகிற பாவ சுபாவங்களை கர்த்தர் சுத்திகரித்துக் கொண்டும் இருக்கிறார். துன்மார்க்கரை வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பாவம் இச்சைக்கு இடம் கொடுத்தவர்களை கர்த்தர் மீட்டு கொண்டும் அவர்களை வழி நடத்தி கொண்டே போகிறார். இப்படியாக ஒரு சுத்திகரிப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு அங்கு 70 வருடம் கழித்து மீண்டுமாக அடுத்த சந்ததியை இஸ்ரவேலுக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கு வந்து 400 வருடங்கள் அவர்கள் வாழ்கிறார்கள். அதன் பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் பிறக்கிறார். பெத்லகேமில் பிறந்து எருசலேமில் வந்து தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார். இப்படியாக காலங்கள் வருகிறது.
அன்று முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இப்பொழுது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியங்கள், ஆழமான சில சத்தியங்கள் இருக்கிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் கொடுத்து, கற்பனைகளையும் கொடுத்து கர்த்தர் கீழ்ப்படிய சொன்னபோது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். சிலர் கீழ்ப்படிந்தார்கள், சிலர் கீழ்ப்படியவில்லை. முழுமையான கீழ்ப்படிதல் அங்கு இல்லை. அவர்கள் பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கைக்குரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் எடுத்துக்கொள்கிற நாம், உட்கொள்கிற நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஆவியின்படி நாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் சரீரத்தின்படி மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து பரிசுத்தமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எனப்படுகிற நாம் மீண்டும் பாவம் செய்வதில்லை, துன்பத்தை அனுபவிப்பதில்லை. நியாயப்பிரமாணமும் கட்டளைகளும் அவர்கள் முறைப்படி மாம்ச பிரகாரமாக உலக வழக்கத்தின்படி கடைபிடிக்கப்பட்டது. இப்படி பலி தர வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்றால் நடைமுறையாக பின்பற்றினார்கள். ஆனால் அவர்கள் இருதயமோ சுத்தமாய் இல்லை. இருதயத்தில் தீய குணங்கள் எல்லாம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மனதால் மறுரூபம் அடைந்து அவர்கள் மனம் மாறுகிறது முதலில், அதன் பின்பு அவர்களுடைய செயல்கள் சுபாவங்கள் மாறுகிறது. அவர்கள் ஆத்துமா முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிறது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தின்படி ஆத்துமா, மாம்சத்தின் வழியாய் ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது. ஆவியானவரும் துணை செய்தாலும் இப்படியாக வருகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து உயிர்த்தெழுந்து போன பின்பு நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி போனார் அல்லவா? அதன் பின்பு பெந்தகோஸ்தே நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வந்து நம்மை ஆளுகை செய்து நம் ஆவியை சுத்திகரித்து நம் மனதின் சுபாவங்கள், நம் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார். இப்பொழுதோ நாம் மகா பரிசுத்தம் அடைகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் மனம் திரும்புகிறோம். நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது. இது பெந்தகோஸ்தே நாளிலிருந்து நமக்கு நடந்து கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட பாதிப்பு, நல்ல பாதிப்பு. நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது, நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்படும் பொழுது மீண்டும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்யாத காரணத்தினால் நமக்கு மீண்டும் எந்த துன்பமும் வருவதில்லை. அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தத்தளிப்பு வருவதில்லை யாக்கோபுக்கு. கர்த்தருடைய ஜனங்கள், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பாதுகாப்பதற்காக நம்மோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட காரியம்! கர்த்தரே நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கும் பொழுது வேறு யாராலும் எதையும் நமக்கு செய்துவிட முடியாது. நமக்கு செய்துவிட முடியாது. பொல்லாத மனிதர்களோ, சூழ்நிலைகளோ, பொல்லாத ஆவிகளோ எதுவும் நம்மை நெருங்கி நமக்கு துன்பத்தை கொடுக்கவே முடியாது. உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். இத்தனை காலம் உனக்கு துன்பத்தை கொடுத்து உன்னை சிதறடிக்க பண்ணி உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், உன்னை நிம்மதியாய் வாழ விடாமல் உன்னை துன்பப்படுத்தியவர்களை நான் சிதறடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு துன்பம் கொடுத்திருக்கிறவர்களை பல வருடங்களாக கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் நீண்ட காலமாக ஏதாவது பொல்லாத மனிதர்களால் துன்பப்பட்டு கொண்டு வேதனையில் இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். தயவு செய்து யோசித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட தீமை வருவதற்கு நம்முடைய பாவ சுபாவங்கள் காரணமாயிருக்கும். நாம் இப்பொழுது பாவம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது மனம் திரும்பி இருந்தாலும் ஏற்கனவே நாம் அதிக பாவங்களை செய்து கொண்டிருந்திருப்போம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கும். ஆனால் அவர் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் நிரந்தரமாய் நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. அது குறிப்பிட்ட காலம், நாம் செய்த பாவத்திற்கு ஏற்றபடி கர்த்தர் அனுமதித்த அந்த காலம் வரைக்கும் தான் அவர்கள் நம்மை துன்பப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ முடியும். அதன் பின்பு கர்த்தர் நமக்கு அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்ற பதிலடி அவருக்கு கொடுப்பார். அவர்கள் துன்பப்படுவார்கள். அவர்களிடத்தில் பழிக்கு பழி கர்த்தர் வாங்குவார். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவர். நமக்காக அவர் எழும்பி நின்று யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பயப்பட வேண்டாம், கலக்க தேவையில்லை. நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு சரியான தண்டனையை நிச்சயம் கர்த்தர் தருவார். அப்படி உன்னை துன்பப்படுத்தினவர்களை நான் நிர்மூலமாக்கி போடுவேன். அப்படி என்றால் மொத்தமாக அவர்களை அழித்து விடுவேன். இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இது இஸ்ரவேலருக்கு அந்த காலத்தில் தீமை செய்த பாபிலோனியர்களை சொன்னது போல
சொல்லப்பட்டிருந்தாலும் தீமைக்கு விரோதமாக கர்த்தர் எழும்பி நின்று யுத்தம் செய்து அதை அழித்து போடுவார் என்ற பொதுவான கருத்தை புரிந்து கொள்ளும். அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது, என்றும் நடக்கும். கர்த்தர் தீயவர்களை விட்டு வைக்க மாட்டார். நமக்கு விரோதமாய் துன்பத்தை கொடுத்து நாம் ஒரு பாவமும் செய்யாதிருக்கும் போது நம்மேல் வீண்படி சுமத்துவது, வீணாய் துன்பப்படுத்துவது போன்ற காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் நிச்சயம் தண்டிக்க மாட்டார். அவர்களை அப்படி தண்டிக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்குறைகளுக்கு ஏற்றதாக நமக்கும் கர்த்தர் நம்மையும் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் உங்களை துன்பப்படுத்தினார்கள், அது நிமித்தம் அவர்கள் துன்பப்படுவார்கள், அவர்களை தண்டிப்பேன். ஆனாலும் உங்களையும் நான் தண்டிப்பேன், ஆனால் மட்டாய் தண்டிப்பேன், நிர்மூலமாக்க மாட்டேன் என்று சொல்கிறார். துன்மார்க்கரை தண்டித்து அழித்து போட்டு விடுவார் மொத்தமாக. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளையோ, நாம் கர்த்தருக்கு பயந்துதான் வாழ்கிறோம், ஆனாலும் சில தவறுகள் செய்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் நாம் செய்கிற அந்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் நாம் செய்த காரியங்களுக்காகவும் பாவத்துக்காகவும் தீமைகளுக்காகவும் தண்டிப்பார். ஆனால் மட்டாய் தண்டித்து நம்மை காப்பாற்றி விடுவார், அழித்து போட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, அவர் அழித்து போட மாட்டார். நாம் செய்த அக்கிரமம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டி வரலாம். ஆனால் அதற்கு ஏற்ற நற்பலன்களை, அதாவது ஒரு மனிதன் கர்த்தரை அறியாத பொழுது செய்கிற பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும். கர்த்தருடைய ஜனமாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நமக்கு தெரிந்து நாம் மனம் அறிந்தே செய்கிற பாவங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து எது பாவம் எது பரிசுத்தம் என்று தெரியும். தெரிந்தே பாவம் செய்திருப்போம், இச்சை கொண்டிருப்போம், விக்கிரகாரங்களே செய்திருப்போம், போகக்கூடாத இடங்களுக்கு போயிருப்போம், செய்யக்கூடாத காரியங்களை செய்திருப்போம், சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ததின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு தண்டனை தரலாம். அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்தல், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போவது, அப்படிப்பட்ட மனிதர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக என்று இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபட்டிருந்தால் நிச்சயம் நமக்கு தண்டனை வரும். ஏனென்றால் தெரிந்தே செய்கிறோம். நம்மை அழித்து போட மாட்டார், நம்மை அடித்து மட்டாய் தண்டித்து நாம் செய்த தவறுக்கேற்ற தண்டனை நமக்கு கொடுத்து நாம் மனம் திரும்ப கர்த்தர் வழி நடத்துவார், அடித்து போட மாட்டார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இஸ்ரவேலரை குறித்து? உன் புண் கொடிதா இருக்கிறது, உனக்கு புண் உண்டாயிருக்கிறது உன் சரீரத்தில், அது கொடிதா இருக்கிறது, அது ஆறாததா இருக்கிறது, ஆறாத புண் உனக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த ஆறாத புண்ணை ஆற்றும்படியாக அதுக்கு மருந்து கொடுப்பவரும் இல்லை, மருத்துவ உதவி செய்கிறவர்களும் இல்லை, அதற்கான மருந்துகளும் உன்னிடத்தில் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய, அதாவது இஸ்ரவேலர்களின் அக்கிரமம் பெரிதா இருக்கிறது, அவர்கள் மனம் திரும்பவில்லை, ஆறாத புண்ணை போல திருந்தாத மனதை வைத்திருக்கிறார்கள். ஆறாத புண் இருந்தால் அது தினமும் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். அது போல தீமையான எண்ணங்கள் அவர்களை விட்டு அகலாமல் நிரந்தரமாய் இருக்கிறது. அது குணப்படுத்துவார் இல்லை, உங்களுக்கு புத்தி சொல்லி திருத்துவார் இல்லை, நீங்கள் திருந்த மாட்டோம் என்று இருக்கிறீர்கள், அதற்கான மருத்துவம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். இஸ்ரவேலின் நேசர் என்று சொல்லும் பொழுது அடுத்த இன மக்கள், அடுத்த ராஜாக்கள், அவர்களுக்கு அருகாமையில் அவர்களோடு நட்புறவோடு இருந்த மனிதர்கள், ராஜாக்கள், தேசங்கள் அவர்களோடு உறவாய் இல்லாமல் மறந்து போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நேசித்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு மறந்து போய்விட்டார்கள், அவர்கள் உன்னை தேட மாட்டார்கள். உன் நண்பர்கள், நீ இத்தனை காலம் உன்னை நேசித்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு மறந்து போனார்கள், உன்னை தேடவும் மாட்டார்கள். உன்னுடைய அக்கிரமம் மிக பெரியதா இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, அந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அக்கிரமம் பெரியதா இருப்பதினால், உன் அக்கிரமம் பெரியதாகவும் உன் பாவங்கள் பலத்து போயிருக்கிறது, பலமுடையதாய் மிகவும் வளர்ந்து விட்டது, அதிக பாவத்தை செய்திருக்கிறாய். அப்படி இருப்பதினால் சத்துரு உன்னை வெட்டுவது போல நான் உனக்கு எதிராக வந்து யுத்தம் செய்வேன், கர்த்தர் உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய அக்கிரமமும் பாவமும் மிக கொடுமையாய் அதிகமாய் போய்விட்டது.
அதனால் உன் எதிரி உன்னை அடிப்பது போல நான் உன்னை அடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிரியே வந்து உன்னை அடித்தால் வெட்டினால் எப்படி வெட்டி கொள்ளுவான், அது போல நான் உன்னை வெட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொடியவன் தண்டிக்கும் வண்ணமாக நான் உன்னை தண்டிப்பேன். ஈவு இரக்கமற்ற மனிதன் ஒருவன் இருக்கிறான். அவனிடத்தில் நாம் மாட்டிக்கொண்டால் அவன் நம்மை கொடுமைப்படுத்துகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வளவாய் கொடுமைப்படுத்துகிறான். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொடுமைப்படுத்துவான். அது போல நான் உன்னை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மகா கோபத்தோடும் உக்கரத்தோடும் கர்த்தர் உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனுடைய கர்த்தருடைய தண்டனையின் வீரியம் மிகவும் பெரியதா இருக்கும் என்று சொல்லுகிறது. உன் நொறுக்குதலினாலும் உன்னை நான் நொறுக்குகிறேன், நொறுக்கப்படுகிறாய். அதனாலும் உன் வேதனை மிகவும் பெரியதாய் இருப்பதினால் நீ கூக்குரல் இடுகிறாய், நீ கத்துகிறாய், சத்தம் இடுகிறாய். நீ ஏன் அப்படி செய்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். உன் திரளான பாவங்களின் நிமித்தமும் உன் அக்கிரமங்களின் நிமித்தமே நான் இப்படி செய்தேன், ஏன் கத்துகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். நீ செய்த அக்கிரமம், நீ செய்த பாவம் மிகவும் பெரியது, அதனால் நீ வேதனைப்படுகிறாய். எதற்காக இப்பொழுது கூக்குரலிடுகிறாய் என்று கேட்கிறார். நன்றாக இருக்கும் பொழுது பாவம் செய்வது, அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழும் போது, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கும் போது பாவம் செய்வது. கர்த்தர் கோபம் கொண்டு நம்மை அடித்தால், நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்பொழுது கர்த்தாவே கர்த்தாவே என்று கூக்குரலிடுவது. இது அன்று முதல் இன்று வரை மனித இனத்தின் பழக்கமா இருக்கிறது. இது சுபாவமாக மாறிவிட்டது. மனித இனத்தின் சுபாவம். நன்றாய் இருக்கும் போது கர்த்தரை நினைப்பதில்லை. ஆசீர்வாத காலத்தில் கர்த்தரை நினைக்க முடியாது நம்மால். நாம் கொண்டாட்டங்களில் இருப்போம். உறவினர்களோடு கொண்டாட்டம், சபையில் கொண்டாட்டம், எங்கும் கொண்டாட்டம், நண்பர்களோடு கொண்டாட்டம், இப்படி நன்றாக சந்தோஷமா இருந்து கொண்டிருப்போம். துன்பம் என்று வந்து விட்டால் அப்பொழுது கத்துவது, கர்த்தாவே 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 என்று ஜெபித்துக் கொண்டிருப்பது. இது தவறு அல்லவா? எப்பொழுதும் நாம் கர்த்தரை நினைக்க வேண்டும் அல்லவா? நல்ல வாழ்க்கை வாழும் போது, ஆசீர்வாத காலத்தில் தான் நாம் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வரும் பொழுது, நல்ல ஆசீர்வாதங்களை பெறும் பொழுதுதான் மனித மனம் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. அந்த நேரத்தில் நாம் மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் எல்லாம் பட்சிக்கப்பட்டு போவார்கள். உன்னை விழுங்கி விடுவது போல. பட்சிப்பது என்றால் ஒரு மிருகத்தை கொன்று, சிங்கம் ஒரு மானை பட்சித்தது என்று சொல்வார்கள். இரையாக சாப்பிட்டு விடுவது முழுமையாக. அப்படி உன்னை விழுங்குவது போல, உன்னை சாப்பிடுவது போல, உன்னை அழித்து கொன்று சாப்பிடுவது போல உன்னை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள் அல்லவா? அவர்கள் என்ன செய்தார்களோ அவர்களும் அதே துன்பத்தை அனுபவிப்பார்கள். உன்னை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தினார்களோ அதே துன்பத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களும் அதை அனுபவிப்பார்கள். சரிக்கு சரியாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையடித்து உன் பொருளை எல்லாம் அபகரித்து கொண்டு போகிறார்கள் அல்லவா? அவர்களை நானும் அவர்கள் பொருளை எல்லாம் அபகரித்து விடுவேன். உன்னை என்ன செய்தார்களோ அதையே நான் அவர்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் நான் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். உன்னை கொள்ளையிட்டுக் கொண்டு போகிறார்களா? அவர்களை நான் கொள்ளையிட செய்வேன். அடுத்தவர்கள் வந்து அவர்களை கொள்ளையிடும்படியாக நான் செய்து விடுவேன். பழிக்கு பழி வாங்குவேன். நமக்காக கர்த்தர் நம் எதிரிகளிடத்தில் பழிக்கு பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். இஸ்ரவேலின் எதிரிகள் பெயர் வைக்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு நம்முடைய எதிரிகள் பெயர் வைக்கிறார்கள், சொல்லுவார்கள். இன்றும் கூட இதே போன்ற வார்த்தைகளை கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து துன்மார்க்கர் பேசுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், விசாரிப்பற்ற சீயோன், உன்னை விசாரிக்க யாரும் இல்லாத சீயோன், நீ தள்ளுண்டு போனவள், தள்ளி விடப்பட்டவள், ஒதுக்கி விடப்பட்டவள், உனக்கென்று யாரும் இல்லை, உனக்காக பரிந்து பேசுகிறவர் யாரும் இல்லை, நீ தள்ளிவிடப்பட்டவன் என்று பெயர் வைக்கிறார்கள். இன்று கூட தீய மனிதர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கேட்பதுண்டு, உன்னை யார் விசாரிக்க போகிறார்? உனக்கென்று யார் ஆதரவு இருக்கிறார்? உன்னை காப்பாற்றுவர் யார்? உனக்காக பரிந்து பேசுகிறவர் யார்? நீ தள்ளிவிடப்பட்டவள், உனக்காக யாரும் வந்து பேச மாட்டார்கள்.
நீ அனாதை என்று சொல்லுவார்கள். துன்மார்க்கர் பேசுவது உண்டு. உனக்கென்று யார் இருக்கிறார்கள்? எனக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்று இப்படி சொல்லுவார்களாம். துன்மார்க்கரின் பேச்சு இப்படிதான் இருக்கும். அந்த காலமாயிருந்தாலும் இந்த காலமாயிருந்தாலும் ஆவி ஒன்றுதான். பொல்லாத ஆவியும் அதன் குணங்களும் ஒன்றுதான். அவன் அன்று என்ன செய்தானோ அதையேதான் இன்றும் செய்வான். மனிதர்கள் மாறலாம், அந்த ஆவிகள் மாறுவதில்லை. அதன் குணம் ஒன்றுதான். இதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நாம் சுலபமாக வேதவசனத்தை தியானித்து புரிந்து வைத்திருந்தால் நம் வாழ்க்கையில் நம் துன்பங்களை சுலபமாக தட்டிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம். அதை பெரிதுபடுத்த தேவையே இல்லை. இப்படி உன்னை தள்ளுண்டவன், உனக்கு யாரும் இல்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் சொன்னதினால் நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்று வாழ்ந்த இஸ்ரவேலருக்கும் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த விஷயங்கள் போதும். அதாவது நாம் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கும் பொழுது, அது சரீர பாடுகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், மிகப்பெரிய போராட்டங்களா இருக்கலாம். எந்தவித துன்பமாய் இருந்தாலும் அதில் நாம் இருக்கும் பொழுது, நம் இருதயம் காயப்பட்டிருந்தாலும் சரி, நம் சரீரம் பாதிக்கப்பட்டு நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கும் பொழுது நம் எதிரிகள் இப்படி பேசுவார்கள். உனக்கென்று யாரும் இல்லை, உன்னை யார் பார்க்க போகிறார், நீ தள்ளிவிடப்பட்டவர், நீ அனாதை, உனக்கு ஆதரவு சொல்லுவார் யாரும் இல்லை என்று தூஷிப்பார்கள். அப்படி அவர்கள் சொல்லுவதினால் கர்த்தர் நமக்காக எழும்பி வந்து நம்மை குணப்படுத்தி, நம் இருதய காயங்களை ஆற்றி, நம் சரீர பலவீனங்களை போக்கி, நோய்களை நீக்கி, குணப்படுத்தி, காயம் கட்டி அப்படி என்றால் நம் இருதயத்தை குணப்படுத்தி, நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நம் மனதை குணப்படுத்துவார். இருதயம் நொறுங்குண்டு போய் கிடக்கிறோமா? துரோகத்தினாலும் பலவித மனிதர்களின் துன்புறுத்துறதினாலும் துன்பப்படுத்துகிறதினாலும் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதினாலும் நாம் துன்பப்பட்டு உடைந்து போயிருக்கிறோமா? நம் இருதயத்தை குணப்படுத்துவார். நம் சரீரத்தில் பலவீனங்களை சுமந்திருக்கிறோமா? வியாதியை சுமந்திருக்கிறோமா? அதிலிருந்து நம்மை குணப்படுத்துவார். இப்படி எல்லாவித குணங்களையும் கொடுத்து நம்மை புது சிருஷ்டியாய் புதுப்பிப்பார் கர்த்தர். நம்மை குறித்து அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். இதோ என் பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்று வந்து நம்மை ஆற்றி தேற்றி உயர்த்தி நம்மை முழுமையாக்குவார். நம் பாடுகளை எல்லாம் நீக்கி போட்டு சந்தோஷமும் உற்சாகமும் பெருகும்படி நம்மை செய்வார். அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று நம்ம சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலிருந்து மீண்டும் இஸ்ரவேலுக்கு வருவார்கள். திருப்புவேன் அவர்கள் சிறையிருப்பை. அப்படி அவர்கள் இருக்க மாட்டார்கள். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் துன்பத்தில் எவ்வித துன்பத்தில் நாம் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்து அதையெல்லாம் நீக்கி போட்டு நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வீடுகளுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார். நம்முடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் இரக்கம் காண்பித்து நம்மை காப்பாற்றி வழி நடத்துவார். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். இஸ்ரவேலில் அரண்மனை மீண்டும் கட்டப்படும், நகரம் மீண்டும் கட்டப்படும், புதுப்பிக்கப்படும், எல்லாம் மறுரூபமாகும். பாழடைந்து கிடப்பதெல்லாம் மீண்டும் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலில் இருந்து எருசலேம் நகரத்திலிருந்து ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்படும். சந்தோஷ சத்தங்கள் வெளியே வரும். அவ்வளவு சந்தோஷமாய் மாறும். நகரம் மீண்டும் கட்டப்படும், செழிப்புண்டாகும். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை. அவர்களை நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அவர்கள் மீண்டும் குறுகி போக மாட்டார்கள், துன்பத்திற்குள் போக மாட்டார்கள், பெருகுவார்கள். அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் இத்தனை காலம் மற்ற மனிதர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு தாழ்ந்த நிலையில் நாம் இருந்திருப்போம். மற்றவர்கள் நம்மை மதிக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் நம்மை தாழ்த்தப்பட்டு நம் நிலை மிகவும் தாழ்த்தப்பட்டு கிடந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் கர்த்தர். நம் வாழ்க்கை உயரும். சமுதாயமும் மற்றவர்களும் பாராட்டும்படி நம்மை உயர்த்தி வைத்து பார்ப்பார். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நம்மை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு குடும்பத்திலும் ஒரு சமுதாயத்திலும் திருச்சபையிலும் எங்கிருந்தால்
நம்மை உயர்த்தி வைத்து உயர்வு நமக்கு கிடைக்கும். பலர் மதிக்கும்படியாக, பலர் நம்மை போற்றும்படியாக வருவார்கள். புகழ்ந்து பேசுவதற்கு பலர் வருவார்கள். அந்த அளவுக்கு நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் நம் ஆண்டவர். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேலில் இருந்தது போல, சிறைப்பிடிக்கப்பட்டு போவதற்கு முன்பாக இருந்தது போல அவர்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்களுடைய சபை எனக்கு முன்பாக திடப்படும், சபை கட்டப்படும், பெருகும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். இந்த 70 வருட காலம் இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் அவர்களை துன்பப்படுத்தின எல்லாரையும் கர்த்தர் தண்டிப்பார். அதே போல நம் வாழ்க்கையிலும் நாம் இத்தனை காலம் பொல்லாப்புக்கும் தீமைக்கும் அடிமைப்பட்டு மிகவும் துன்பத்திற்குள் இருந்திருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக நேரிடும் துன்ப காலம் உண்டு. அந்த நேரத்தில் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் அல்லவா? அவர்களை எல்லாம் கர்த்தர் சும்மா விட மாட்டார். அவர்கள் எல்லாரையும் தண்டிப்பார். அப்படியே சொல்கிறார், யாவரையும் நான் தண்டிப்பேன் என்று. அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவராய் இருக்க, அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக எரேமியாவினால் சொல்லப்படும் தீர்க்க தரிசனம் இது. பிரபு என்றாலும் அதிபதி என்றாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நம் நடுவில் இருந்து, அதாவது மனித குலத்தில் மனித குழந்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை இது. இந்த வசனங்கள் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்துமே நமக்கு சொல்லுகிறது. அவரால் தான் நாம் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமான காலங்களுக்கு பிரவேசிக்கும்படியான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை சமீபித்து வர பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். நான் உங்கள் அருகே அவரை வர பண்ணுவேன், நானே அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என்னுடைய குமாரனை உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் வருவார் என்று. இதான் அதன் பொருள். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார்? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிணைப்படுத்துகிறார். அப்படி என்றால் நமக்காக அவர் கர்த்தரிடத்தில், பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். சுவாமி, என்னுடையவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை தந்து நம்மை மீட்டுக் கொண்டு நம்மை பிள்ளைகளாக கொண்டார். நாம் எல்லாம் அவருக்கு சொத்தா இருக்கிறோம். இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேன் அல்லவா? இவர்களுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், பாட அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவாகிய தேவனிடத்தில், எனக்காக இவர்கள் பாவங்களை மன்னியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாட அனுபவித்து தம்மை ஒப்பு கொடுத்து பலியானதினால் அவர் நிமித்தம் நாம் பாதுகாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகம் செல்லும் பாக்கியத்தை பெறுகிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிணைப்படுகிறார். பிணைப்படுதல் என்றால், ஒரு பேங்கில் லோன் வாங்க வேண்டும் என்றால் நாம் போய் நேராக லோன் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். அங்கு அக்கவுண்ட் வைத்திருக்கிறவர்கள், கணக்கு வைத்திருப்பவர்கள் யாராவது பரிந்து பேசி இவர்களுக்காக கடன் கொடுங்கள், நாங்கள் உத்தரவாதம் செய்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த கடனை கொடுப்பார்கள். அதைதான் பிணைப்படுதல் என்று சொல்கிறோம். ஒருவருக்கு உதவி பெறும்படியாக நாம் போய் முன்னின்று அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உத்தரவாதம் கொடுக்கிறார். இவர்கள் என்னுடையவர்கள், பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்கிறார். இவர்கள் என்னுடையவர்கள், எனக்காக இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று. அப்பொழுது பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரன் நிமித்தம், அவர் நிமித்தம் நம்மை மீட்டுக் கொள்கிறார், நம் பாவங்களை மன்னிக்கிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நானும் தேவனாய் இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்புரவாக்குகிறார். அவர் பலி கொடுத்தது நிமித்தம் நம் பாவம், அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் ஆதாம் ஏவாள் காலத்தில் ஒரு பிரிவு உண்டாகிறது. அவர்கள் பாவத்தின் நிமித்தம், பாவம் செய்தது நிமித்தம் நேரடியாக பிதாவாகிய தேவனை சந்திக்கவும் அவரும் நாமும் ஒன்றாய் இருக்கவும் முடியாதபடி பாவ சுவர் குறுக்கே வந்துவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக அந்த இடத்தில், பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து பலியானார். பாவ நிவாரண பலியாய் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட பின், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு நம்முடைய பாவ சுவர் அகற்றப்படுவதனால் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒன்றாகிறோம். அவர் நம் தேவனாகிறார், நாம் அவர் ஜனமாகிறோம். நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று பொருள்.
இதோ கோராவாரி காற்றாகிய பெரும் காற்று எழும்பி துன்மார்க்கருடைய தலையில் மோதி அடிக்கும், தீயவர்களை அழிக்கும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தீமையை அழித்து போடுவார் என்று இதன் வார்த்தை பொருள். பெருங்காற்று எழும்பி மிகப்பெரிய கர்த்தருடைய வல்லமை இறங்கி மிகப்பெரிய அளவில் இறங்கி தீமையை எல்லாம் அழித்து பூமியை சுத்திகரிப்பார் கர்த்தர். பரிசுத்த ஆவியானவரே இந்த காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பூமியில் பெரிய அளவில் இறங்கி வரப்போகிறது என்று பொருள். பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இறங்கியதை இந்த காரியம் குறிப்பிடுகிறது என்றும் சொல்லலாம். இதற்கு அந்த பொருளும் சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுதிலிருந்து இன்று வரை நம்மோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவருடைய கோபம் தனியாது, கோபம் போகாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். கடைசி நாட்களில் தான் நமக்கு புரிய போகிறது. அதாவது கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அவருடைய நினைவுகள் நிறைவேற்றி முடித்தால்தான் அவர் கோபம் முடியும். அப்படி என்றால் அவர் கோபம் தீரும் அளவுக்கு இந்த பூமிக்கு தண்டனை உண்டு. பூமியில் இருக்கிற சகல சிருஷ்டிப்புகளும் மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லாம் துன்பத்தை அனுபவித்து முடிக்கும். கடைசி நாட்களில் இப்படி மிகப்பெரிய துன்ப காலங்கள், மகா உபத்திரவ காலத்தை குறித்து இங்கு சொல்லப்படுது. இப்படி ஒரு காலம் வர, அதனால் நாம் எப்பொழுதும் மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவோம், பரிசுத்தமாவோம். இவ்வுலக வாழ்க்கையின் இச்சைகளை விட்டு மனதை இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து எடுத்து பல்லவத்தின் மேல் வைத்து பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர தகுதி அடைவோம். ஆயத்தமாகுதல் என்றால் அதுதான். அப்படி செய்வோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மாறாத